நல்லவே கேட்போம் நமது சேனலில் இதிகாச புராணங்கள், ராமாயணம், மகாபாரதம், வேதங்கள், உபனிஷத்துக்கள், ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், ஆச்சாரியர்களுடைய திவ்ய சூக்திகள் இவைகளை கொண்டு நல்ல விஷயங்களை நாம் கேட்போம் என்ற நோக்கத்தோடு இந்த சேனலானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நமது சனாதன தர்மமானது பகவானிடமிருந்து நமக்கு வந்திருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காகவும், முதலில் பகவான் வேதத்தை சதுர்முக பிரம்மாவுக்கு உபதேசம் செய்ததாகவும், சதுர்முக பிரம்மாவின் மூலமாக சனத்குமாராதிகளுக்கும் நாரத மகரிஷிக்கும் அடுத்தது ஏகசந்தகிராயிகளான மகரிஷிகளுக்கும் இந்த பரம்பரையாக வேத பரம்பரையானது நம் பூலோகத்திற்கு வந்துள்ளது. வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதை ரிஷிகள் கடைபிடித்தார்கள். அவர்கள் வேதாந்த சாஸ்திரத்தின் மூலமாக, உபனிஷத்தின் மூலமாக நமக்கு பல விஷயங்களை சொல்லி வைத்தார்கள். மகரிஷிகள் அனுஷ்டித்ததை நம் முன்னோர்கள் அனுஷ்டித்தார்கள். ஆனால் அவர்கள் போன்று முழுமையாக அனுஷ்டிக்க முடியவில்லை. நம் முன்னோர்கள் அனுஷ்டித்ததை நம்மால் முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை. ஆனாலும் அந்த வேத தர்மமானது என்ன சொல்கிறதோ அந்த தர்மம், அந்த ஆச்சாரம், அதை ஏதாவது ஒரு வகையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம் பெரியவர்கள் சொல்லி வைத்ததான பல தர்மசாஸ்திரங்களை கொண்டு முடிந்தவரை அவர்கள் அனுஷ்டித்து காண்பித்ததை நாமும் அனுஷ்டித்து வருகிறோம். ஆனால் கலியுகத்தில், இந்த காலகட்டத்தில், அவசர உலகத்தில் நம்மால் முழுமையாக எதையுமே நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது என்பது நன்றாக தெரிந்த விஷயம். இருந்தாலும் நம் முன்னோர்கள் நமக்காக இப்படி செய்து காண்பித்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே இந்த சேனலானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இங்கு நாம் சொல்லக்கூடியதான, தெரிந்து கொள்ளக்கூடியதான நல்ல விஷயங்களை நாம் முழுமையாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆரம்பிக்கவில்லை. ஏன் என்றால் இதை நடைமுறைப்படுத்த முடியாது என்பது நன்றாக தெரிந்த விஷயம். ஆனால் ஒரு சில விஷயங்களை எல்லோருமே நடைமுறைப்படுத்த முடியும். அதற்கு எந்த காலமாக இருந்தாலும், எந்த யுகமாக இருந்தாலும் அதற்கு தடை இல்லை. உதாரணமாக, உண்மை பேச வேண்டும், சத்தியம் வதன்னு வேதம் சொல்றது. உண்மையை பேச வேண்டும் என்பது எக்காலத்திலும் எல்லாருமே கடைபிடிக்க முடியும். அதனால் பொய் பேசக்கூடாது, உண்மை பேச வேண்டும். இதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம், நடைமுறைப்படுத்தலாம். பெரியவர்களை மதிக்க வேண்டும். அதேபோல் தம்பதிகள் நடுவில் செல்லக்கூடாது. பசுவும் கன்றும் சேர்ந்து இருக்கும்போது நடுவில் செல்லக்கூடாது. தேவாலயங்களை பிரதட்சணமாக வர வேண்டும். இது போன்றதான விஷயங்கள் நம்மால் கடைபிடிக்க முடியும். ஆகையினாலேயே நாம் இந்த சேனலில் சொல்லக்கூடியதான எல்லா விஷயங்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. இந்த மாதிரி இருந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் போரும். மற்றவை நம்மால் என்ன முடியுமோ, அவரவர்களால் என்ன முடியுமோ அதை நடைமுறைப்படுத்தி கொள்ளலாம். அதிலும் கட்டாயமில்லை. ஆனால் விஷயங்கள் இருக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நல்லவே கேட்போம் என்பதான இந்த சேனலை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைய தினம் கிரகணம் தவிர மற்ற நாட்களில் நடு இரவில் ஸ்நானம் பண்ணக்கூடாது. அவசரமும் அவசியமும் ஏற்பட்டால்தான்
அதுவும் அந்த ஜலத்தில் தீபத்தை காட்டி பிறகு ஸ்நானம் பண்ண வேண்டும். ஒரு வீட்டிற்கு விருந்தாளியாக வந்த நண்பர்களோ உறவினர்களோ அவள் ஊருக்கு செல்லும் பொழுது அவளை வழி அனுப்பிவிட்டு உடனே ஸ்நானம் பண்ணக்கூடாது. பகவானுக்கு ஆராதனம் பண்ணின பிறகு அடுத்து சுபமான கல்யாணம் உபநயனம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு சென்று வந்திருந்தாலும் அல்லது அது முடிந்த உடனே ஸ்நானம் பண்ணக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமைகளில் நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது என்பது பொது தர்மம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை துவாதசி வந்துவிட்டால் அன்று நெல்லிக்காய் சாப்பிடலாம், அது விசேஷ தர்மம். என்றுமே இரவில் என்றைக்குமே ராத்திரில் நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது. நெல்லிக்காய் மட்டுமில்லை, நெல்லிக்காய், இஞ்சி, தயிர், நெல், வறுத்த மாவு இவைகளை சாப்பிடக்கூடாது. மஞ்சள், நெய், உப்பு, புழுங்கல் அரிசி, மருந்து, பாக்கு, வெல்லம் இதெல்லாம் பாக்க தோஷம் இல்லாதது. அதனால் யார் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். உபவாசம் அப்படிங்கிறது சாப்பிடாமல் இருக்கிறது, பட்னி இருக்கிறது. இந்த உண்ணாமல் இருக்கிறது தான் உபவாசம். அப்போ ஏதாவது நம்மளுடைய உடலுக்கு சிரமமாக இருந்தால், உபவாசம் இருக்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது, ஆயாசமாக இருக்குது அப்படின்னா தீர்த்தம், கிழங்கு, நெய், பால், கஞ்சி வடிக்காத அன்னம், மருந்து, பழம் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். எல்லாம் சாப்பிடக்கூடாது, ஏதாவது ஒன்று. அப்போ விரத பங்கமானது ஏற்படாது. உபவாசம் இருக்கும்போது, இப்போ ஏகாதசி உபவாசம் இருக்கார், ஏகாதசி உபவாசம் இருக்கிற ஒருத்தர் அங்கே திடீர்னு ஒருத்தர் ஆற்றுல ஸ்ராத்தம், அதுக்கு சுவாமிகள் இல்லை, நிமந்திரணம் வேணும், பிராமணார்த்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுட்டா இவர் நியமமாக ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவர் அந்த ஆபத்காலத்தில் போய் அவ்வாத்தில் அந்த ஸ்ராத்தத்தில் அன்வயித்து நிமந்திரணமாக சுவாமியாக இருந்து வரலாம். அன்றைய தினம் அவருக்கு அந்த விரத பங்கம் ஏற்படாது. எப்பொழுதும் விரதம் இருக்கிறவர், அதுக்காக ஏகாதசி அன்னைக்கே அந்த பிராமணார்த்தத்துக்கு போகிறேன்னு போகக்கூடாது. விரதம் இருக்கிறவர் ஆபத்காலத்தில் அடுத்த வாளுக்கு அந்த ஸ்ராத்தத்தில் போய் உதவி பண்ணணும். அப்போ விரத பங்கம் ஏற்படாது. சாப்பிடும்போது 3 முறை மந்திரத்தை சொல்லி தீர்த்தத்தை தனித்தனியாக பரிசேஷனம் பண்ணணும். ஒரே முறை கையில் ஜலத்தை எடுத்துட்டு அந்த தீர்த்தத்தை 3 முறை சுற்றக்கூடாது, பரிசேஷனம் பண்ணக்கூடாது. சாப்பிட்ட பிறகு உத்தராபோஷணம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு முறை தீர்த்தத்தை எடுத்துட்டு அதில் பாதியை உட்கொண்டு சாப்பிட்டு மீதியை இலையை சுற்றி வலதுபுறத்தில் விடணும். எல்லாம் மந்திரத்தை சொல்லி விடணும். கிரகண காலங்களில் கிரகணம் பிடிக்கும்போது சமுத்திர ஸ்நானம் பண்ணலாம். ஆனால் சுத்த மண்டல ஸ்நானம், மோட்ச ஸ்நானம் பண்ணக்கூடாது. பர்வ தினங்களில் மட்டுமே சமுத்திர ஸ்நானம் விதிச்சிருக்கு, அப்போ தான் பண்ணணும். கிரகண காலம் பர்வ காலத்தில் இருக்கும், பௌர்ணமி அமாவாசையாக இருக்கும். அது விடுபட்டது பிரதமையாக இருக்கும், அதனால் சமுத்திர ஸ்நானம் அப்போ பண்ணக்கூடாது, முதல்ல பண்ணணும். கிரகண காலங்களில் எல்லா தீர்த்துமே கங்கைக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கிரகணம் ஆரம்பித்து விடுற வரைக்கும் அந்த தீர்த்த கரையில் இருந்துட்டு ஜபம் பண்ணுறது நல்லது. கிரகண காலத்தில் பண்ணக்கூடிய அந்த ஜபமானது, ஜபமாக இருக்கட்டும், தானமாக இருக்கட்டும், ஒரு அபரிமிதமான பலத்தை கொடுக்கும். சூரிய கிரகணத்தில் அது பிடிக்க ஆரம்பிக்கும் போது தர்ப்பணம் பண்ணணும். சந்திர கிரகணத்தில் அது விட்ட பிற்பாடு, அதை விட ஆரம்பிக்கும் போது தர்ப்பணம் பண்ணணும். சமுத்திர ஜலத்தில் தர்ப்பணம் பண்ணலாம், ஆனால் ஆச்சமனம் பண்ணக்கூடாது. கிரகண காலத்தில் நம்ம வயிறு சுத்தமாக இருக்கணும், காலியாக இருக்கணும், எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்படி ஏதாவது சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிருந்ததுன்னா வியாதி வரும். இளநீரை வெங்கல பாத்திரத்தில் சாப்பிடக்கூடாது. தாமிர பாத்திரத்தில் பால், சந்தனம், புஷ்பம் இதெல்லாம் வைக்கக்கூடாது. வெந்நீரை சாப்பிடக்கூடாது. அப்புறம் வாழ்நாளில் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்காமல் இருந்தால் அது நல்ல பழக்கம். அப்படி வாங்கினா அந்த உரிய காலத்தில் திருப்பி கொடுத்து விடணும். அப்படி கொடுக்கலன்னா புனர்ஜென்மம் எடுத்து அந்த கடனை வேறு வழி இல்லாமல் தீர்க்கும்படியாக வந்துடும். அதனால் வரவுக்கு மிஞ்சின செலவு செய்யக்கூடாது, அவமானம் ஏற்படும். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளதான ஆச்சாரங்களை சொந்த கிரகத்தில், அதாவது தன் வீட்டில் முழுமையாக அனுஷ்டானம் பண்ணணும்.
வெளியூரில் அதில் பாதி அனுஷ்டானம் பண்ணால் போரும். நகரங்கள் பட்டணங்களில் கால் பாகம் அனுஷ்டித்தால் போரும். பிரயாணத்தில் முடிஞ்ச வரை பண்ணினால் போரும்னு ஆச்சாரம் சொல்லியிருக்கு. அழியாததான ஆனந்தமான பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியதான மோட்சத்தை அடையிறதுக்கு பகவான் இடத்துல பக்தி பண்ணணும். அந்த பகவானையே எப்போதும் தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவா தான் பாகவதர்கள். அவளுக்கு உபசாரம் பண்ணணும். சாப்பிடும்போது கோவிந்தனை ஸ்மரிச்சுக்கணும். விரல் நுனியால் விடும் தீர்த்தம் தேவ தீர்த்தம், விரல் அடியால் விடக்கூடிய தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், சுண்டு விரல் பக்கமாக விடுறது ரிஷி தீர்த்தம், கட்டை விரல் பக்கமாக விடுறது பித்திரு தீர்த்தம். ரௌரவ நரகத்தில் இருக்கக்கூடியதான் அவள்லாம் தாகத்தினால தவிக்கக்கூடியவா இந்த தீர்த்தத்தினால் தாகசாந்தி அடைகிறார். அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் நெற்றியில் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. பாழும் நெத்தியாக இருக்கக்கூடாது. பெண்கள் தலை விரித்தபடி இருக்கக்கூடாது. ஏதாவது குறைகளை சொல்லி அழுத வண்ணம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் செல்வம் தங்காது.